ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தவாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பொருளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கணும், வேகக்கூடாது. லைட்டாக வதங்குற மாதிரி வந்தோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே தவாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நம்ம வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இது சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வெங்காயம் அப்படியே லைட் நல்லாவே தெரியணும், நல்லா ரொம்ப நேரம் வதங்கும். அப்படிங்கிறதுனால நான் தக்காளி அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இல்லை எனக்கு வெங்காயத்தோட டேஸ்ட் அவ்வளோவா நல்லா வாயில் கடிப்பட வேணாம்னா நீங்கள் நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம், அரைச்சி வச்ச தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூளுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வரைக்கும் நான் உப்பு சேர்க்கல. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடாக இட்லி அல்லது தோசை போட்டு நல்லா இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மசாலா தோசை மாதிரி கூட செய்யலாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் வித்தியாசம். நீங்கள் நார்மலாக தக்காளி தொக்கு செய்கிறத விட இந்த தொக்கு செம்மையாக இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்கிறதுனால நம்ம இது ஒன்று வச்சுட்டா போதும். இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். முட்டை பணியாரம் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். முட்டை பணியாரத்துக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையில் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ முட்டை நல்லா பஃபியாக வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை பணியார சட்டியில் ஊற்றி நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்தால் முட்டை பணியாரம் ரெடி. சூப்பராக இருக்கும் மசாலா முட்டை பணியாரம். நம்ம செஞ்ச தக்காளி தொக்குக்கு இந்த முட்டை பணியாரம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது 2க்கும் சூப்பரான காம்பினேஷன்.
இன்றைக்கி நம்ம செஞ்ச தக்காளி தொக்கு, ஸ்பெஷல் தக்காளி தொக்கு, முட்டை பணியாரம் செம்மையாக இருந்துச்சுல. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.